எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்னாடி பாமக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருந்தோம். அந்த தோல்வியை எப்படி அடுத்தடுத்த தேர்தல்களில் நிவர்த்தியாக்க போறாங்கன்ற ஒரு பெரும் கேள்வி பாமக சொந்தங்கள்கிட்டையும் பாமக தொண்டர்கள்கிட்டையும் மனசளவில் எழுந்திருச்சு. இந்த கேள்விக்கான இந்த ஐயத்துக்கான பதிலாக எப்படி பாமக தலைமை செயல்பட போகுது அப்படின்ற ஒரு பெரும் விஷயமும் எல்லார் மனசுலையும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த விஷயத்துக்கு தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமகவை நான் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுவேன் அப்படின்ற உறுதுணையோட ஒரு சீக்ரெட் ஆபரேஷனை கையில் எடுத்திருக்கிறாரு. அதை பத்தின முக்கியமான விஷயங்களை தான் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒட்டுமொத்த சொந்தங்கள்கிட்டையும் சொல்ல விமல்வர்மன் வந்திருக்கு. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச தாவேகா பெரும் திரளாக வெற்றி பெற்று தற்பொழுது ஆளும் கட்சியாக தமிழகத்துல அமர்ந்திருக்கிறாங்க. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துல வெற்றி பெற்று இருக்கிற ஒரு 40% ஆஃப் எம்எல்ஏக்கள் பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சமாக 35 வயதுக்குள்ள இருக்கிற ஆட்களாக தான் இருக்கிறாங்க. மீதி இருக்கிற ஒரு 65% மட்டும்தான் வயசுல கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறாங்க. பெரும் திரளாக அதிகபட்சமாக தாவேகால இளைஞர்கள் இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அமைச்சரவையே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு 35 அந்த ஏஜ் கீழே பலர் அமைச்சர் பொறுப்புலையும் இருக்கிறாங்க, முதல் முறையாக இருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள்லாம் அடுத்த கட்சிகளை சார்ந்த அனைவருக்குமே ஒரு பெரும் நெருக்கடியை ஏற்பட்டிருக்கு. குறிப்பா இந்த ஜென்சி தலைமுறை மற்றும் 2K கிட்ஸை எப்படி அரசியலுக்குள்ள கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு அனைத்து கட்சிகளும் யோசிச்ச வேலையில அந்த கொண்டுட்டு அதை வெற்றியாவும் மாத்தி இருக்கிறாரு விஜய். ஸோ இதனால மற்ற கட்சிகள் இதை தாமும் சாத்தியப்படுத்தலாம், அந்த ஜென்சி தலைமுறையை இந்த 2K கிட்ஸை நம்ம கட்சிகளுக்குள்ளே எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அனைத்து கட்சிகளுமே அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா திமுகலாம் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேகை உருவாக்கி அனைத்து மாவட்டங்களையும் போயிட்டு தொடர்ச்சியாக மீட்டிங்கை போடுறாங்க. அங்கங்க சின்ன சின்ன மீட்டப்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா மற்ற கட்சிகள் இதை முன்னெடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தா அதிமுக முன்னெடுத்திருக்கிறாங்க, பாஜக முன்னெடுத்திருக்கிறாங்க, இன்னும் இருக்கிற சில கட்சிகளை முன்னெடுத்திருக்கிறாங்க. ஆனா பாமக ஏன் முன்னெடுக்கல, பாமக ஏன் அதை நோக்கி போகலன்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கேள்விக்கான பதில பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஊத்தங்கரை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில கோவிந்தாபுரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கிராமத்துக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்திருந்த பொழுது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற இளைஞர்களை நோக்கி பார்த்தீங்கன்னா பல கேள்விகளை முன் வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது அதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க, கட்சி எப்படி பார்த்தீங்கன்னா வளரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, நான் அதை எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன் அப்படின்று பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி கேட்டு தெரிஞ்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்லயும் ஒரு விஷயத்த சொன்னாரு. இங்க பெருந்திரளாக கட்சியில கொஞ்சம் வயசுல மூத்தவங்களா இருக்கிறவங்க எல்லாம் வேலை செய்யற மாதிரியே தெரியல, இளைஞர்கள் பெரும்பகுதியாக குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, கட்சியில பல மாற்றங்களை உருவாக்கித்தான் ஆகணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நேரடியாக பிரஸ் மீட்டிலே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டு போனாரு. உண்மையாகவே இந்த விஷயத்த ஒட்டுமொத்தமாக பாமக சார்ந்து இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞர்களுமே இதை வரவேற்கிறாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு காலத்துல அதாவது 2014 அந்த காலகட்டத்துல சோசியல் மீடியா அப்படின்னா பாமக தான். பாமகவை தாண்டி பார்த்தீங்கன்னா யாருமே பெரும் திரளாக அங்க சோசியல் மீடியாவில் அரசியல் சார்ந்தோ இல்லை மற்ற விஷயங்களை சார்ந்தோ பெரும் திரளாக அவங்களால இயங்கவே முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு பெரும் கட்டமைப்பை பாமக வச்சிருந்துச்சு. அந்த கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உடைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த கட்டமைப்பை எப்படி மீண்டும் பார்த்தீங்கன்னா உருவாக்க போறாங்கன்ற ஒரு பெரும் கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. அதனால பாமக தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்தையும் செலக்ட் பண்றாரு. ஒவ்வொரு மாவட்டத்தையும் செலக்ட் பண்ணி அங்க இருக்கிற பொறுப்பாளர்களை கூப்பிட்டு நான் இந்த மாவட்டத்துக்கு வரப்போறேன், ஒரு கிராமத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, அந்த கிராமத்தை நோக்கி வரேன். குறிப்பா ஒரு மாவட்டம்னு சொல்றதை தாண்டி ஒரு தொகுதி, அந்த தொகுதிக்கு நான் வரப்போறேன், அந்த தொகுதியில குறிப்பிட்ட ஒரு கிராமத்தை சொல்லுங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்லுங்க, அங்க மக்களை நான் சந்திக்கணும், இளைஞர்களை சந்திக்கணும், அவங்களுடைய குறைகள் என்ன நிறைகள் என்ன, அவங்க உண்மையாகவே எதை நோக்கி இருக்காங்கன்ற விஷயத்த நான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறிப்பிட்ட சில தொகுதிகளை பார்த்தீங்கன்னா தேர்வு செய்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாரு. அதாவது ஒரு
20 நாட்களுக்கு முன்னாடி வந்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தொகுதிக்கு போயிருந்தாரு. அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா நின்று உட்காந்து எல்லாருக்கிட்டையும் கட்சியோட வளர்ச்சி பத்தி, கட்சியோட விஷயத்தை பத்தி அங்க இருக்க இளைஞர்கள், பெண்கள் எல்லாருக்கிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா போலூர் தொகுதி முடிந்த பின்னாடி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஊத்தங்கரை தொகுதிக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாமக தலைவர் வந்திருந்தாரு. இதே போல இளைஞர்கள் கிட்ட, பெண்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா கட்சி எப்படி வளரணும், அடுத்த கட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போகணும், இளைஞர்கள் அதிகமா இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாமகவுல எப்படி வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் கம்மியா இருக்கிறாங்க, அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு ஒரு பெரும் விஷயத்த ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்திருக்கிறாரு. இதுல மிக முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது முன்னெல்லாம் வந்து ஒரு மாவட்டத்துக்கு போறாரு அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்கள் போறாங்க அப்படின்னா முன்னாடியே வந்து இப்ப அங்க இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அந்த பொறுப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களை கூட்டுக்கிட்டு வந்து அந்த மீட்டிங்க்கு போவாங்க. ஆனா இந்த முறை என்ன பண்றாரு அப்படின்னா, ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பாளர்களுக்கு மட்டும்தான் சொல்றாங்க நாங்க வரப்போறோம் அப்படின்னுட்டு. அதே போல அனைத்து மாவட்டங்கள் இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களையும் வர சொல்றாரு. வர சொல்லி இப்போ ஒரு தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா பல கிளைகள் இருக்குல்ல, அந்த கிளைகளுக்கு அந்த ஊர் சார்ந்த யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா அனுப்பல. புரியுதுங்களா? வேற ஒரு மாவட்டத்தை சார்ந்தவங்கள, குறிப்பா இப்ப ஊத்தங்கரையில இந்த தொகுதியில் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இப்ப எங்க பகுதிகளில் வந்து நான் ஊத்தங்கரை தொகுதியை சார்ந்தவன் தான். அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வந்து மயிலாடுதுறை எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருக்கிற அண்ணன் சித்தமல்லி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு பகுதிக்கு வந்து கிளை வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் இயங்குது, எப்படி எல்லாம் இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா வராங்களா, இது பண்றாங்க, இங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் எப்படி எல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு அவர் ஒரு ஆய்வை வந்து பாத்தீங்கன்னா மேற்கொள்றாரு. இன்னொரு பக்கத்துல வந்து கடலூர் முத்துகிருஷ்ண அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு மேற்கொள்றாரு. இப்படி ஏகப்பட்ட பேரு அடுத்த மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்களை அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி திடீர்னு வந்து பார்த்தா ஒரு கலாய்வை வந்து பார்த்தா மேற்கொள்றாரு. அவங்கள டீட்டெயிலை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்றாரு. அந்த டீட்டெயிலை எடுத்துக்கிட்டு வரும்போது தான், ஏன்னா உண்மையாகவே இதுக்கு முன்பாக வந்து பார்த்தா ஒரு பொறுப்பாளர் இருக்கிறாருன்னா அவருக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவரு முன்னாடியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவார். 10 பேர் வந்துருங்கப்பா, ஒரு 20 பேர் வந்துருங்கப்பா அப்படின்னு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துடும். ஆனா இந்த முறை என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இப்போ அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு சொல்றாரு. திடீர்னு கூப்பிட்டு சொல்லிட்டு அடுத்த மாவட்டத்தை சேர்ந்த பாமக வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்களையும் பாமகவுடைய மாவட்ட செயலாளர்களையும் மாநில வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களா, மாநில வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புல இருக்கிற அனைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்து ஒரு சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா போய் நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த மாவட்டத்துல இந்த தொகுதியில இருக்கிற அந்த பிரச்சனைகள் நமக்கு அப்பதான் தெரியும் அப்படின்ற ஒரு புது வியூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு அதை செயல்படுத்தி இருக்கிறாரு. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பார்க்கப்படும் பொழுது நம்ம எல்லாம் வரவேற்கணும். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதாவது வந்து 3 நாட்களுக்கு முன்னாடி ஊத்தங்கரை தொகுதி கோவிந்தாபுரத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பேசப்படும் பொழுது ஒரு சொந்தம் ஒருவர் வந்து எழுது வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார், வினோத் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக வைரல் ஆச்சு. அவர் சொன்ன வார்த்தைகள் அனைத்துமே வந்து அனைவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனசுல இருக்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டார். புரியுதுங்களா? எங்க பொறுப்பாளர்கள் யாருமே செயல்படுறது இல்லைங்க ஐயா, வந்து இப்படிதான் இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் கூட பண்றது இல்ல, ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நாங்க எப்படி மனு கொடுக்கணும் அப்படின்னு கூட கட்சியின் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு, சொல்றாரு. அதே போல முன்னெல்லாம் வந்து பாமகக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர் வந்துட்டார் அப்படின்னா அவர் சாகர வரைக்கும் பாமக கட்சியில இருந்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போவாரு. தொண்டர்களா இருக்கிறவங்க பெரும் திரளாக அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அப்படி இல்லாம போனதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா பொறுப்பாளர்களா தான் இருக்கிறாங்க. பொறுப்பாளர்கள் இளைஞர்களை மதிக்கிறதே கிடையாது, கண்டுகிறதே கிடையாது, எங்களுக்கெல்லாம் நீங்க வரங்க அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா பெரும் திரளாக சொல்லல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. உண்மையும் கூட. புரியுதுல? நமக்கெல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாருங்க நம்ம பகுதிக்கு வராருன்றத 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு தெரியவே படுத்துறாங்க. எல்லா பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இளைஞர்கள்லாம் அவங்கவுங்க வேலைக்கு போயிடறாங்க, வெளியூர்களில் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்த பின்னாடி வாங்க பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லப்படும் போதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தொடர்பு கொண்டு பேசும்போது எல்லாருமே வேலையில இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது பொறுப்பாளர்கள் இந்த அளவுக்கு தான் மெத்தனமா வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறாங்க. அந்த மெத்தனை வேலை செய்யற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியோட தலைவராக இந்த முன்னெடுத்திருக்கிறாரு. உண்மையாக வரவேற்கணும். இதையெல்லாம் தாண்டி இந்த காணொலி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்களையும் வந்து கட்சியின் சார்பாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன அப்படின்னா, கிராமப்புறத்துக்கு போறாங்க, மீட்டிங்கை வந்து போடப்படுது, குறைகளை கேட்கிறாரு, அதோட மட்டும் நிறுத்திடக்கூடாது. புரியுதுங்களா? ஒவ்வொரு ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமப்புறத்துக்குன்னு ஒரு சின்ன நூலகம் இருக்கா,
படிக்கிற பசங்களுக்கான இல்ல அதே போல வந்து பாத்தீங்கன்னா நண்பர் வந்து வினோத் அவர்கள் சொன்ன மாதிரி அந்தந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கான ஒரு மனு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு கிளர்க் வேலை செய்யலைன்னா, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யலைன்னா, ஒரு வந்து தாசில்தார் இங்க வந்தாருன்னா வந்து பாத்தீங்கன்னா சரியா வேலை செய்யலாம், ஒரு மனையக்காரர் சரியா வேலை செய்யலாம், விஓ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில வேலை செய்யலைன்னா அவர்களுக்கெல்லாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா கேட்பது, அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கேள்வியை முன்வைக்கிறது, அவங்க கிட்ட எப்படி வந்து பாத்தீங்கன்னா கேட்கணும் அப்படின்ற கைடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பாமக தலைமையிலிருந்து தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட தலைமுறையா இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். புரியுங்களா? அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க நெறிப்படுத்தணும், அந்த கைடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். நூலகங்கள் இல்லைன்னா நூலகங்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாதான் பொதுமக்களுக்கும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இது எதையுமே நம்ம செய்யாம திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்போ மட்டும் உள்ள வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுற விஷயமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணுங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து பாமக நீங்க பண்ணீங்க, நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா செஞ்சீங்க அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. நண்பர் வினோத் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா சின்னையா அவர்களிடம் சொல்லும் போது கூட அதை சொல்லியிருப்பாரு, எங்க சொந்த பெரியம்மாவே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் கேள்வி கேட்கிறாங்க, எங்களுக்கு பதில் சொல்ல முடியல, எங்க ஊருக்கான முன்னேற்றத்தை கட்சியின் சார்பாக நீங்க என்னடா பண்ணீங்க, எப்பறம் நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க, எங்களுக்கு சரியான பதில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இத நிவர்த்தி பண்ணணும் பாமக. புரியுதுங்களா? தாவேக்கா வந்து இதை நிவர்த்தி பண்ணிச்சா அப்படின்ற கேள்வியெல்லாம் முன்வைக்க வேண்டவே வேண்டாம். அதனால அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கேள்வி. நாம இதை செஞ்சாதான் அந்த ஊர்ல பாமகவுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வரும், நம்ம மக்களுக்கும் நம்பிக்கை வரும், அடுத்த மக்களுக்கும் நம்பிக்கை வரும். பாமக கிட்ட போனா இதற்கான சொல்யூஷன் வந்து கிடைக்குங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கட்சி மேல வரும். அப்படி அந்த பலப்படும் போதுதான் கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு கிராமத்திலையும் பலப்படுத்தும் போதுதான், பலமாகும் போதுதான் கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி வந்து எடுத்துட்டு போக முடியும். கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் வந்து ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மனசுல வந்து வச்சுக்கணும். இனிமேலும் வந்து அதை வந்து நம்ம அப்படியே கடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து இருக்கிற வந்து இந்த 4 தொகுதி வெற்றிகள் அப்படின்றதும் இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து பின்னடைவு கூட வந்து கொடுக்கலாம். புரியுதுங்களா? அதை முன்னேற்றம் அடைவதற்கு வந்து நம்ம அடுத்த கட்ட நகரம் வந்து விசாரிச்சா மட்டும் போதாது, அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கணும். புரியுதுங்களா? ஒரு ஊர்ல இருக்கிறாங்க இல்ல வந்து ஒரு வட்டத்துல வந்து ஒரு பெரிய புள்ளி வந்து கட்சி சார்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10 கிராமங்களை வந்து ஒதுக்கி கொடுத்துட்டு அந்த கிராமத்துல குறைந்தபட்ச செலவாக ஒரு நூலகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுங்க, தண்ணி வசதி இல்லைன்னா வந்து தண்ணி வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி நில்லுங்க, வந்து குடி தண்ணீர் வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த குடி தண்ணீரை வந்து பாருங்க, சாலை வசதி இல்லை அப்படின்னா அந்த சாலை வசதியை வந்து எப்படி அந்த ஊருக்கும் அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேளுங்க. ஒருவேளை வந்து சில குடும்பங்களுக்கு கரண்ட் இல்லை, வீடு இல்லை, அதை எப்படி வந்து கவர்மெண்ட் ரீதியாக வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பாமக சார்ந்த வந்து பொறுப்பாளர்கள் முன்னின்று இதெல்லாம் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்து வந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லி வந்து அழுத்தம் கொடுக்கணும். இந்த அழுத்தங்கள் இருந்தாதான் கட்சியின் சார்பாக இவர்களும் வந்து வேலை செய்வாங்க. இந்த வேலை செய்வதோடைய விஷயமாக பார்க்கும் போது அனைத்து இளைஞர்களுமே பார்ப்பாங்க, பாருங்க நம்ம ஊருக்கு இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, ஆட்சியிலே இல்லாத போதே வந்து இந்த விஷயத்தை செய்யறாங்கன்னா பாமக இன்னும் வந்து அதிகப்படியான அதிகாரத்துக்கு வரும்போது இன்னும் மக்களுக்கான வந்து நல்லதுகளை வந்து செய்வாங்கன்ற நம்பிக்கையை வந்து நாம தான் உருவாக்கணும். இது எதையுமே செய்யாம பொறுப்பு வாங்கிக்கிறோம், இருந்துக்கிறோம், பொறுப்புல இருக்கிறவங்களும் வந்து பொருளாதாரத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல, கட்சியை வந்து இது போன்ற எந்த ஒரு அழுத்தங்களும் எந்த ஒரு முன்னெடுப்புகளும் சொல்லாம மீட்டிங்ஸ் மட்டும் வந்து நம்ம போறதும் வரதும் அப்படின்ற விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னா உணர்வாளர்கள் மட்டும்தான் வந்து பாமகவுக்கு ஓட்டு போடுவாங்க, ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் ஓட்டு போடாது. புரியுதுங்களா? அப்போ ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் வந்து பாமக ஓட்டு போடாத நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த சமூகங்கள் எப்படி நம்மளுக்கு வாக்களிக்கும்? புரியுதுங்களா? நாம நம்ம மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக 100 பேர்ல 90 பேர் பாமக வாக்களிக்கிற ஒரு இடத்துக்கு கட்சி எடுத்துட்டு போகணும். அப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்னாவே மற்ற மக்களும் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ஊர் அப்படின்னா தனிப்பட்ட முறையில வன்னியர்கள் அப்படின்னு மட்டும் கிடையாது, அனைத்து சமூகமும் இருக்கிறாங்க. அனைத்து சமூகத்துக்கான வந்து குடிநீர் பிரச்சனை இருக்கு, சாலை வசதி பிரச்சனை இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் வந்து இருக்கு. அப்படி அதை வந்து நிவர்த்தி பண்ற இடத்துல அடுத்த தலைமுறை கைடன்ஸ் பண்றதும் அடுத்த தலைமுறைக்கு வழிமுறைகளை சொல்றதும் இன்னும் பல முன்னெடுப்புகளை வந்து பாமக அடுத்த கட்டம் வந்து தேர்தலை நோக்கி வந்து யோசிக்கணும். இதை கிராமப்புறங்கள்ல இருந்து ஒவ்வொரு வந்து விஷயத்துல இருந்து நகர்ப்புறம் வரைக்குமே இதை மேம்படுத்தினா மட்டும்தான், இதை செயல்படுத்தினா மட்டும்தான் கண்டிப்பாக பாமக அசுர வளர்ச்சியை வந்து பெறும். புரியுதுங்களா? இது சும்மா விசாரிக்கிறோம் பேசுறோம் போறோன்ற விஷயத்துல நிறுத்திட்டாங்க அப்படின்னா
இளைஞர்கள் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்கு தாவறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தாவேக்கா இல்லைன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீத லீடர்ஸ் அப்படின்னு அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாய்வதற்கான வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிகம். இத பாமக சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்கள நாம அந்த பக்கம் போகாம வந்து பாத்தீங்கன்னா இறுக்கி பிடிக்கணும், அவங்க தக்க வைக்கணும். அந்த பிள்ளை அந்த கிராமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல் வழிகாட்டியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும்னா பாமக பொறுப்பாளர்கள் பாமகவில் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை முன்னெடுக்கணும். புரியுதுங்களா? சுயநலம் இல்லாம இதை செய்யணும். இதை செஞ்சா மட்டும்தான் பாமக மிகப்பெரியதாக பலம் பொருந்திய வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியாக வட தமிழகத்துல உருவெடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். புரியுதுங்களா? இதை அனைவருமே யோசிக்கணும். அனைத்து வந்து பாத்தீங்கன்னா வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர்களும் யோசிக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைமை வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முன்னெடுப்புகள்ல இன்னும் அதிகபட்சமாக வந்து பாத்தீங்கன்னா பல முன்னெடுப்புகளை எடுக்கணும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் பாட்டாளி சொந்தங்களுக்கும் விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கும். அதே போல பாமக தலைவரான அன்போனி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த ஒரு சின்ன வேண்டுகோளை நம்ம வச்சுக்கிறோம். இதை வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுக்கணும். நீங்க முன்னெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பின்னாடி நாங்க இருக்கிறதுக்கு மிகப்பெரிய பெருமையை வந்து பாத்தீங்கன்னா அடைவோம். புரியுதுங்களா? உங்களால நாங்க வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற இடத்துல நீங்க எங்களுக்கு வழிகாட்டணும், நல்வழிப்படுத்தணும். எங்களை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா அரசியல் விஷயமாக வந்து பாத்தீங்கன்னா மாத்தணும் அப்படின்னு அனைவரின் வாயிலாக அண்ணன் பாமக தலைவர் அன்போனி ராமதாஸ் அவர்களை கேட்டுக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க இதை முன்னெடுக்கணும், முன்னெடுத்தே ஆகணும். பாமக ஆளும் கட்சியா அமரணும். அதை நாங்க கண் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல உட்காரத்தை நாங்க பார்க்கணும். அதற்கான முன்னெடுப்புகளை செய்யுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலுங்கள். அடுத்தொரு நிலக்காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். சுத்தமான பள்ளி பையன்